ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரொம்ப ஈஸியா இன்ஸ்டன்டா பூண்டு பொடி பண்ணலாம். இதுக்கு 2 பொருள் மட்டும்தான். ஒன்னு சாம்பார் பொடி, இன்னொன்னு பூண்டு. இதுக்கு ட்ரைட் பூண்டு தான் யூஸ் பண்ணணும். வெட்டா இருக்கிற பூண்டுல நல்ல டெக்ஸ்சர் வராது. இந்த ட்ரைட் பூண்டுவோட சாம்பார் பவுடர் சேர்க்கிறோம். இத ஃபைனா இல்ல கோஸா கிரைண்ட் பண்ணுங்க. நல்ல ட்ரையா இருக்கிற பூண்டு தான் பெஸ்ட் பவுடர்ட் டெக்ஸ்சர் கொடுக்கும். இந்த பூண்டு பொடிய தோசா, இட்லி இல்லாட்டி ஹாட் சாதம் பிளஸ் நெய்லையும் சாப்பிடலாம். சிம்பிளா பண்ணலாம், டேஸ்டும் செம்ம.